நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் அபாயகரமானது இல்லை என நேரில் ஆய்வு செய்த கேரள அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் அபாயகரமானது இல்லை என்றால் எதற்காக அதிக பணம் செலவு செய்து நெல்லையில் வந்து கொட்ட வேண்டும் என கேரள அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லை மாவட்டம் நடுக்கொள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 4 கிராமங்களில் கேரள மாநில மருத்துவ கழிவு கொட்டப்பட்ட விவகாரம் பூதாகரமாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் விசாரணை நடத்தியது. அப்போது மருத்துவ கழிவுகளை 3 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என்று கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து கேரள அரசின் ஆய்வுக்குழு நெல்லைக்கு வருகை தந்தது. கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி தலைமையில் திருவனந்தபுரம் மாநகராட்சி அதிகாரிகள், கழிவுகளை அளிக்கும் இமேஜ் அமைப்பின் நிர்வாகிகள் உள்ளிட்ட 7 பேர் நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூரில் கொட்டப்பட்ட கழிவுகளை ஆய்வு செய்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆய்வுக்குழு அதிகாரி, அபாயகரமான கழிவுகள் எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். Let us file the report to government. This cannot be revealed to you. Okay. We will discuss it with your collector also. இல்ல மேடம், கம்ப்ளைண்ட் என்னன்னா நிறைய பயோமெடிக்கல் வேஸ்ட் இங்க கிடக்கிறதா தான் சொல்லிருக்காங்க. அதான் கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து. Okay, let us complete our duty first. நெல்லையில் ஆய்வு செய்தது குறித்து கேரள அரசுக்கு விரைவில் அறிக்கை அளிக்க உள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து கேரள குழுவினர் நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அப்போது நெல்லையில் கொட்டப்பட்டுள்ள கழிவுகள் அபாயகரமானது இல்லை என்றால் அதிக தொகை செலவு செய்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கழிவுகளை கொட்ட வேண்டிய காரணம் என்ன என்று மாவட்ட ஆட்சியர் கேள்வி எழுப்பினார். மருத்துவ கழிவுகளை கழிவு மேலாண்மை நிறுவனத்திடம் ஒப்படைத்ததாக கூறப்படுவதன் உண்மைத்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாத வண்ணம் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மருத்துவ கழிவுகள் முறையாக கையாளப்படுவதை உறுதி செய்யாதது ஏன் என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், இந்த விவகாரத்தில் தீவிரமாக விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேரள அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் வலியுறுத்தினார்.